சற்று யோசித்து பாருங்கள், ஒரு நாள் நீங்கள் கடலின் நடுவில் பயணிக்கும்போது திடீரென்று கடந்த 100 ஆண்டுகளாக அலைகளில் அலைந்து திரிந்து கொண்டிருக்கும் ஒரு கப்பலை பார்க்கிறீர்கள். அது மர்மத்தில் தனியாகவும் தங்கத்தால் நிரப்பப்பட்டதா. கதை 1962 இல் தொடங்குகிறது. இத்தாலி கடல் அலைகளில் பயணித்துக் கொண்டிருந்தது ஒரு அழகான பயணக் கப்பல் எம்.எஸ். அண்டோனியா கிரேசியா. அன்று இரவு கப்பலின் நடன அரங்கம் எங்கும் சிரிப்பு, இசை மற்றும் நடனத்தால் நிரம்பியிருந்தது. மக்கள் தங்கள் சொந்த உலகங்களில் தொலைந்து போனார்கள். ஆனால் பின்னர் கேமரா ஒரு மர்மமான கையில் வைக்கப்படுகிறது. அந்த கை மெதுவாக ஒரு நெம்புகோலை இழுக்கிறது. அடுத்த கணம் ஒரு எஃகு கம்பி காற்றை கிழித்து முழு நடன அரங்கின் தரையையும் கடந்து செல்கிறது. ஒரு கணத்தில் சிரிப்பு மற்றும் மகிழ்ச்சியின் சத்தம் அலறல்களாக மாறுகிறது. அனைத்து யாத்ரீகர்களும் அங்கே உறைந்து போகிறார்கள். ஆனால் இந்த கொலைகார அட்டையில் கேட்டி என்ற ஒரு சிறுமி காப்பாற்றப்படுகிறாள். அவளிடம் நல்லெண்ணம் இல்லாததால் கம்பி அவளிடமிருந்து விலகிச் செல்கிறது. அவள் வேகமாக ஓட்டத் தொடங்குகிறாள், தன் சகோதரனை வெட்டுகிறாள். பின்னர் அந்த இரவுக்கு பிறகு இந்த கப்பலின் பெயரோ அல்லது நபரோ காணப்படவில்லை. 40 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது அது சமின். 2002ஆம் ஆண்டில் ஒரு குழு மக்கள் நடுக்கடலில் வேலை செய்கிறார்கள். அவர்களின் கேப்டன் பெயர் சான் மர்பி, ஒரு புத்திசாலி ஆனால் புத்திசாலி தலைவர். அவரது குழு ஒரு உடைந்த கப்பலை கரைக்கு இழுத்து இந்த வெற்றியை அடைய முயற்சிக்கத் தொடங்குகிறது. அதே நேரத்தில் ஒரு மர்மமான சிக்ஸ் அவர்களுக்கு முன்னால் வருகிறது. ஜாக் ஃபெர்ரிமேன். அவர் தன்னை ஒரு துணிச்சலான விமானி என்று அழைக்கிறார். கடலின் நடுவில் ஒரு பழைய கப்பலை பற்றிய தகவல் தன்னிடம் இருப்பதாக ஜாக் கூறுகிறார். 40 ஆண்டுகளுக்கு முன்பு திடீரென காணாமல் போன அதே அண்டோனியா கிராசியா தான். ஜாக்கின் சீடர்கள். இந்த கப்பலில் மிகவும் மதிப்புமிக்க புதையல் மறைக்கப்பட்டுள்ளது. பேராசை மற்றும் சிலிர்ப்பு இரண்டும் உள்ளன. சங்கா குழு ஒப்புக்கொள்கிறது. அவர்கள் அனைவரும் அவருடன் இந்த பயணத்தில் செல்கிறார்கள். பல நாட்கள் பயணத்திற்கு பிறகு அவர்கள் இந்த இடத்தை அடையும் போது முதலில் அனைவரும் ஏமாற்றமடைகிறார்கள். பார்வையில் கப்பல் இல்லை, ஆனால் பின்னர் கடல் மூடுபனியின் நடுவில் இருந்து ஒரு பெரிய நிழல் தோன்றுகிறது. அவர்கள் நெருங்கும்போது வருகிறது. அவர் நெருங்கும்போது அனைவரின் தலைமுடிகளும் கூர்மையாக நின்றன. அது அதே கப்பல், அண்டோனியா கிரேசியா. முழு கப்பல் 40 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததைப் போலவே இருந்தது. ஆனால் சாமியா மற்றும் பிராணியின் வடுக்கள் அதில் தெரிந்தன. மர்பி மற்றும் அவரது குழுவினர் கப்பலில் ஏறினார்கள். கப்பல் வெறிச்சோடியிருந்தது, ஆனால் வளிமண்டலம் கனமாகவும் பயமாகவும் இருந்தது. ஒரு விசித்திரமான சத்தம் எல்லா இடங்களிலும் எதிரொலித்தது. குழு அந்த ஒலியை பின்தொடர்ந்து ஒரு பழைய கடிகாரத்தை அடைந்தது. அதன் ஊசல் இன்னும் யாரோ அதை தொட்டது போல் ஆடிக்கொண்டிருந்தது. ஆனால் அவர்கள் நெருங்கும்போது அது திடீரென்று நின்றுவிட்டது. இதற்கிடையில் அவர்கள் அருகில் வைத்திருந்த தீப்பெட்டியின் திருகுகள் தாங்களாகவே மாறத் தொடங்கின. கூடைகள் உயர்ந்தன. அனைவரும் மகிழ்ச்சியடைந்தனர். அவர்கள் முன்னேறும்போது தரை திடீரென்று உடைந்து அணி 100 என்று எண்ணத் தொடங்கியது. அந்த நேரத்தில் மரைன் அவள் கையை பிடித்து இழுக்கத் தொடங்கினாள். ஆனால் அவள் குனிந்தபோது அவள் கண்கள் விரிந்தன. அவள் ஒரு சிறுமியைக் கண்டாள். 962வது வயதில் காரில் கேட்ட அதே கேட்டி. ஆனால் விசித்திரமான விஷயம் என்னவென்றால் 40 ஆண்டுகளாக அமர்ந்திருந்தாலும் அவள் கொஞ்சம் கூட வயதானவள் அல்ல. இது ஒரு மனிதன் அல்ல, ஒரு பேய் என்பதை உணர அதிக நேரம் எடுக்கவில்லை. கடற்படையினர் அவளை முறைத்து பார்த்தனர். ஆனால் அடுத்த கணம் அந்த பெண் காணாமல் போனாள். அவள் அங்கு சென்றதில்லை. பயந்துபோன கடற்படையினர் தனது தோழரை மேலே இழுத்தனர். அனைவரும் இன்னும் விழிப்புடன் இருந்தனர். அவர்கள் கப்பலில் முன்னேறும்போது இந்த கப்பல் இரும்பு மற்றும் மரத்தால் ஆன ஒரு அமைப்பு மட்டுமல்ல, ஏதோ ஒரு பயங்கரமான இரகசியத்திற்கான சிறைச்சாலை என்பதை தெரிவிக்கும் துப்புகளை கண்டனர். குழு கப்பலை தேடியபோது அவர்கள் ஒரு விஷயத்தால் மிகவும் ஆச்சரியப்பட்டனர். ஒரு கேபினில் அவர்கள் ஒரு பாதி முடிக்கப்பட்ட கைக்கடிகாரத்தை கண்டனர். கடற்படையினர் ஆச்சரியப்பட்டு 1960களில் இதுபோன்ற விஷயங்கள் கூட செய்யப்படவில்லை என்று கூறினார். ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கிய கேப்டன் சான் முர்பி, நமக்கு முன்பே யாரோ ஒருவர் இங்கே இருந்திருக்கிறார்கள் என்று அர்த்தம் என்று பதிலளித்தார். கப்பல் பணியாளர்கள் பேச்சை எடுத்துக்கொண்டு அனைவரும் தங்கள் நீராவி கப்பலுக்கு திரும்பினர். மறுநாள் காலையில் அவர்கள் ஒரு பயங்கரமான உண்மையை கண்டுபிடிக்கிறார்கள். கப்பலில் ஒரு பெரிய துளை உள்ளது. தண்ணீர் மெதுவாக நிரம்பி வருகிறது.
அதை நிறுத்தவில்லை என்றால் கப்பல் கடலின் ஆழத்தில் என்றென்றும் மூழ்கிவிடும். எனவே அடுத்த 3 நாட்களில் அந்த துளையை சரிசெய்து பின்னர் கப்பலை மிதக்க வைக்க அவர்கள் முடிவு செய்கிறார்கள். முழு குழுவும் தங்கள் வேலையில் மும்முரமாக ஈடுபடுகிறார்கள். இதற்கிடையில் மரின் கப்பலின் நீச்சல் குளம் இருந்த பகுதிக்கு தனியாக செல்கிறார். ஆனால் அங்குள்ள தச்சர் அவளை அசைக்கிறார். குளத்தின் சுவர்களில் குண்டு துளைகள் இருந்தன. அவள் குளத்திலிருந்து வெளியே வரத் தொடங்கியவுடன் அவள் கண்கள் திடீரென்று மேலே செல்கின்றன. அதே பெண், அதே அப்பாவி முகம். கேட்டி பயந்து மரின் கப்பல் துறை நழுவி மெதுவாக குளத்தில் விழுகிறாள். அவளுடைய தலை தரையில் பலமாக மோதி இரத்தம் வரத் தொடங்குகிறது. ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் தண்ணீர் அதற்குள் இருந்த இரத்தத்தை உறிஞ்சிக் கொண்டிருந்தது. அது அதை குடிப்பது போல் இருந்தது. மரின் சில நிமிடங்களுக்கு முன்பு அந்த பெண் நின்ற இடத்தை பார்க்கிறார். ஆனால் இப்போது ஜாக் அங்கே நின்று கொண்டிருந்தார். ஜாக் அவளை மேலே இழுக்கிறார். அவர்கள் இருவரும் சென்ற பிறகு கேமரா பின்னர் அவர் குளத்திற்கு திரும்புகிறார். குளம் முழுவதும் இப்போது இரத்தத்தால் நிரம்பியிருப்பதை காணலாம். மரின் மற்றும் ஜாக் முன்னோக்கி நகர்ந்து மீண்டும் கதவை திறக்கிறார்கள். கதவு திறந்தவுடன் ஒரு வலுவான நீர் ஓட்டம் வெளியே வந்து அவர்களை உள்ளே இழுக்கிறது. கதவு பின்னால் மூடுகிறது. இப்போது அவர்கள் முன்னேற ஒரே ஒரு வழி மட்டுமே இருந்தது. சிறிது நேரம் கழித்து அவர்கள் ஒரு பெரிய அறையை அடைகிறார்கள். 9 பெரிய மரப்பெட்டிகள் இருந்தன. மீதமுள்ள தோழர்களும் வருகிறார்கள். அவர்கள் அனைவரும் பெட்டிகளை திறக்கிறார்கள். உள்ளே அவர்கள் பார்ப்பது அனைவரையும் ஆச்சரியப்படுத்துகிறது. ஒவ்வொரு பெட்டியிலும் தங்க நாணயங்களின் குவியல் வைக்கப்பட்டது. மொத்தம் 9 பெட்டிகள் இருந்தன. ஒவ்வொரு பெட்டியிலும் ஒரு தங்கக் கட்டி, அதாவது ஒரு புதையல் கடல் இருந்தது. எல்லோரும் உற்சாகத்திலும் பேராசையிலும் மூழ்கியுள்ளனர். அவர்கள் கப்பலை விட்டு வெளியேறி தங்கத்துடன் வெளியேற முடிவு செய்கிறார்கள். அவர்கள் அனைவரும் தங்கத்தை தங்கள் நீராவி கப்பலுக்கு எடுத்துச் செல்கிறார்கள். ஆனால் அவர்களின் மகிழ்ச்சி நீண்ட காலம் நீடிக்காது. நீராவி கப்பலுக்குள் எரிவாயு சிலிண்டரின் குமிழ் தானாகவே சுழன்று எரிவாயு அறை முழுவதும் பரவத் தொடங்குகிறது. அந்த நேரத்தில் மரின் கேட்டியின் ஆவி மீண்டும் தோன்றுகிறது. அந்த பெண் பீதியுடன் அவனை நோக்கி ஓடுகிறாள். அவனை எச்சரிக்க விரும்புவது போல். ஆனால் திடீரென்று ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி கேட்டியை தள்ளுகிறது. அவள் கீழே விழுகிறாள். அப்போது ஒரு சக ஊழியர் இயந்திரத்தை இயக்குகிறார். அடுத்த கணம் ஒரு பயங்கரமான வெடிப்பு ஏற்படுகிறது. நீராவி கப்பல் ஒரு ஷெல்லாக மாறுகிறது. அதில் இருந்த பணியாளர்கள் உயிருடன் எரிக்கப்படுகிறார்கள். இப்போது கடற்படையினரின் மனதில் ஒரே ஒரு கேள்வி மட்டுமே உள்ளது. இந்த பெண் யார்? அவள் ஏன் மீண்டும் மீண்டும் மேலே வருகிறாள்? உண்மையை கண்டறிய கடற்படையினர் கப்பலின் பயணிகளின் தரவை பார்க்கிறார்கள். அங்குதான் அவருக்கு கேட்டி ஹார்போர்ட் என்ற பெயர் கிடைக்கிறது. கடற்படையினர் தங்கள் அறையை அடைகிறார்கள். அறையில் இடிப்பான் இருப்பதை பார்க்கிறார்கள். கேட்டியின் அமைப்பு இப்போது அவருக்கு தெளிவாக தெரிகிறது. இதுவரை அவரை பார்த்து கொண்டிருந்த பெண் உண்மையில் இந்த கப்பலில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அதே கேட்டியின் ஆன்மா. மற்றொருவரும் சான் மர்பியும் கேப்டனின் அறையில் அமர்ந்திருக்கிறார்கள். திடீரென்று இந்த கப்பலின் பழைய கேப்டனின் ஆன்மா அவருக்கு முன்னால் தோன்றுகிறது. அவர் மர்பிக்கு ஒரு கண்ணாடி மிராஜ் தண்ணீரை கொடுத்து, குடி, உனக்கு அது தேவைப்படும் என்று கூறுகிறார். அதன் பிறகு அந்த பழைய படம். இந்த படத்தில் அவர் மற்றொரு கப்பலை வெளியே எடுக்கிறார். லோரி லீ எழுதப்பட்டுள்ளது. பல ஆண்டுகளுக்கு முன்பு 1962 இல் நாங்கள் அதே கப்பலை மீட்டோம். அதே கதை இன்று மீண்டும் மீண்டும் வருகிறது என்று கேப்டன் கூறுகிறார். கேப்டனின் ஆன்மா சான் மர்பியுடன் பேசும்போது அவள் அவருக்கு மற்றொரு பழைய புகைப்படத்தை காட்டுகிறாள். சான் மர்பி இந்த படத்தை சேமிக்கும் போது அவரது முகம் வெண்மையாகிறது. இந்த மர்மத்தின் வேர்கள் ஆழமானவை என்பதை அவர் உணர்கிறார். இதற்கிடையில் மரின் கப்பலின் ஒரு மூலையில் அமர்ந்திருக்கிறார். அவள் முன் அமர்ந்திருப்பது அதே சிறுமி கேட்டியின் ஆன்மா. இந்த முறை ஆன்மா தெளிவான வார்த்தைகளில் உண்மையைச் சொல்கிறது. இந்த கப்பலில் நான் மட்டுமல்ல, எண்ணற்ற மக்கள் இறந்தனர். அவர்களின் ஆன்மாக்கள் இங்கே சிக்கிக் கொண்டிருக்கின்றன. இவை அனைத்தும் இந்த ஆன்மாக்கள் தேவைப்படுபவர் ஒருவர் இருப்பதால் அவரது நோக்கம் நிறைவேறும் வரை நாம் அனைவரும் இங்கே சிறையில் அடைக்கப்படுவோம். அவரது விளையாட்டு முடிந்ததும் மட்டுமே நமக்கு இரட்சிப்பு கிடைக்கும். மரைன் இதை கேட்டு அதிர்ச்சியடைகிறார். அதே குழுவின் மற்றொரு தோழர் அவர் ஒருபோதும் இல்லாத சூழ்நிலையில் வருகிறார். ஒரு விருந்து இருந்தது. திடீரென்று அவருக்கு முன்னால் காட்சி மாறுகிறது. இசை, நடனம் எல்லாம் நன்றாக இருக்கிறது.
இசை, விளக்குகள், நடனம் எல்லாம் 1962ஆம் ஆண்டு அந்த இரவில் இருந்ததைப் போலவே இருந்தது. அதே பாடகர் மேடையில் நின்று கொண்டிருந்தார். யாத்ரீகர்கள் யாருடைய குரலுக்கு ஆடினார்கள். ஆனால் அது எல்லாம் ஒரு மாயை, ஒரு பொறி. இந்த தோழர் ஈர்க்கப்பட்டு சிக்கிக் கொள்கிறார். அடுத்த கணம் அவரது உயிர் பறிக்கப்படுகிறது. இப்போது 2 பேர் இறந்துவிட்டார்கள். இரண்டாவது மற்றும் குழுவின் 2 உறுப்பினர்கள் ஒரு நெரிசலான சாப்பாட்டு மேசைக்கு வருகிறார்கள். வாசனை மிகவும் கவர்ச்சிகரமானதாக இருப்பதால் அவர்களால் எதிர்க்க முடியாது. ஆனால் முதல் அட்டை அவர்களின் வாய்க்குள் சென்றவுடன் உண்மை வெளியே வருகிறது. தட்டுகளில் உணவு இல்லை, ஆனால் அழுகிய புழுக்கள் உள்ளன. இருவரும் பயத்திலும் பீதியிலும் திரும்புகிறார்கள். இப்போது கேமரா சான் மர்பிக்கு திரும்புகிறது. அவர் மெதுவாக உண்மையை புரிந்து கொள்ளத் தொடங்குகிறார். விரைவில் கப்பலில் இருந்து வெளியேற விரும்புகிறார். அவர் கடற்படையை தேடுகிறார். ஆனால் அப்போதுதான் குண்டுவெடிப்பில் கொல்லப்பட்ட தனது துணையை பார்க்கிறார். உண்மையில் அது மர்பியைப் போலவே வளர்ந்து கொண்டிருந்த அவரது பேய். இதற்கிடையில் கடற்படையும் மர்பியைப் போலவே வளர்ந்து வருகிறது. தேடும் போது அவள் அவனை அடைகிறாள். ஆனால் சானின் கண்கள் அவன் மீது படும்போது அவன் மரின் இருக்கும் இடத்தில் தன் இறந்த தோழனை காண்கிறான். பைத்தியக்காரத்தனத்தாலும் பயத்தாலும் அவன் மரைனை தாக்குகிறான். மரைன் தன் முழு பலத்தாலும் அவனை எதிர்கொண்டு அவனை காயப்படுத்துகிறாள். சான் அவனை முடிக்கப் போகிறாள். திடீரென்று ஜாக் பின்னால் இருந்து வந்து அவனை மயக்கமடைகிறான். அனைவரையும் இந்த இடத்திற்கு அழைத்து வந்த அதே நபர் ஜாக் தான். இப்போது அவன் மர்பியிடம் ஒரு முட்டாள் போல் நடித்து கீழே உள்ள ஒரு வெற்றிட அறையில் அவனை பூட்டி வைக்கிறான். மற்ற 2 குழந்தைகளும் ஜாக் மற்றும் மரைனுடன் கப்பலை பழுதுபார்க்கத் தொடங்குகிறார்கள். அவர்களுக்கு இப்போது வேறு வழியில்லை. கப்பல் பழுதுபார்க்கப்படாவிட்டால் அனைவரும் மூழ்கிவிடுவார்கள். இதற்கிடையில் மரைன் தனது மற்றொரு தோழரை தேடச் செல்கிறாள். ஆனால் அந்த பெண்ணின் ஆன்மா அவளுக்கு மீண்டும் தோன்றுகிறது. இந்த முறை அவளுக்கு உண்மையை காட்டுகிறாள். 2 தோழர்களும் முன்பு விருந்து மண்டபத்திற்குச் சென்றிருந்தனர். அங்கு பாடகரின் ஆன்மா அவரை மயக்கியது. அவர் அவளை காதலித்து அவளை பின்தொடர்ந்தார். ஆனால் அவளை பார்த்தவுடன் பாடகரின் ஆவி அவனை தள்ளிவிட்டு அவன் விழுந்து இறந்தான். இப்போது மரைனுக்கு முன்னால் கேட்டியின் ஆவி மெதுவாக அவன் கையை பிடித்து முழு உண்மையையும் அவனுக்கு காட்டுகிறது. 1900ஆம் ஆண்டு பாசெட் அன்று இரவு.